நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பேருந்து. சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, சோங்தாங் அப்படிங்கிற ஒரு பேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ஃபேமஸா எல்லா கம்பெனிகளும் இந்த பஸ் தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பஸ் இப்ப. இப்ப ரீசென்ட்டா அந்த 2024ல லான்ச் பண்ணிக்கிறாங்க. சிங்கப்பூர் ஃபுல்லாவே மோஸ்ட்லி இந்த பஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பஸ்ஸ பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில சொல்றேன். உங்களுக்கு இத பத்தி டீட்டெயில் தெரிஞ்சா கண்டிப்பா கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கர அட்வான்ஸுங்க. எல்லாமே சிஸ்டம் முறையில இயக்கப்படுதுங்க. நம்ம ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டத்த ஃபாலோ பண்றதுதாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எங்கே போறோம்ன்னு சொல்லி அந்த ரூட்ட செலக்ட் பண்ணா, அந்த சைன் போர்ட்ல இந்த ஸ்டாப் வந்துருச்சு. இந்த ஸ்டாப் ஆட்டோமேட்டிக் காட்ட ஆரம்பிச்சுரும். இது பார்த்தீங்கன்னா, சிசிடி கேமரா 8 காலங்கள் இருக்கு. உள்ளார ஒரு சீட்ல என்ன பிரச்சனை நடக்குது, இல்ல இறங்கிட்டாங்களா, இல்ல போயிட்டாங்களா எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த லாஸ்ட் பிளாக்கர் டிரைவரோட இது. அந்த ஓட்டுநர் உட்காந்துக்கிறது, அவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு எல்லாமே விஷுவல் ஆகிருக்கும். இதை நம்ம பார்க்கிங் எப்படி பார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த கேமராவில் காட்டும். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ரிவர்ஸு இல்லை பின்னாடி வாகனங்கள் வர வழி கூட போகிற அதுமாதிரி. அதேமாதிரி ஏர் கண்டிஷனிங் அந்த கியர் இவ்வளோதாங்க. ரிவர்ஸு நியூட்ரல் அந்த டி இது அந்த பிஆர் இஆர் இபி பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணுறதுங்க அது. ஸோ இவ்வளோதாங்க அந்த பஸ்ஸு. அப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் குயிக்காக இந்த டோர் ஓப்பன் சுவிட்சிங்க இது. இது பார்க்கிங் லைட்டு, அசட் லைட்டு. ஸோ இந்த பஸ்ஸோட ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு செகண்டில் 60ல் போங்க. குயிக் ஃபாஸ்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியா போகிறாங்க, இப்போ இப்போ சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகிறாங்கன்னா, அந்த வர ஸ்டேஜெல்லாம் அதில் குறிப்பிட்டுக்கலாம். அந்த பஸ் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்பிளேவே காட்டிடுங்க. டயர்லேருந்து எல்லாமே எல்லா ஒரு சிக்னேச்சர் நம்ம டிஸ்பிளே காட்டிடும். ஸோ டிரைவருக்கான இது பார்த்தீங்கன்னா, ஏர்கான் சிஸ்டங்கள் பார்த்தீங்கன்னா மேலேயும் இருக்கும், சைட்ஸ்லையும் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, சீட்டுங்களே பார்த்தீங்கன்னா ஜார்ஜஸ்ங்க. நம்ம விமானங்களில் இருக்கிற மாதிரி ஜார்ஜஸ். இது பார்த்தீங்கன்னா, இஆர்பி நம்ம ஊரில் டோல் காசு கட்டுவோங்களா, அதுமாரி இஆர்பி மிஷினு. ஸோ கார்டு கீழே போகிறது, மேலே பார்த்தீங்கன்னா, அங்கே டிராஃபிக்காக இருக்குது, இல்லை அங்கே சிக்னல் வரப்போகுது, முன்னாடியே நம்ம எச்சரிக்கை. சோங்தாங் தான் கம்பெனி நேமுங்க, பஸ்ஸோட நேமு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஓட்டுநருக்கான எல்லாம் சிறப்பாக வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு அந்த இடத்த அவருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குமோ, ஒரு கேப்டனுக்கான ஒரு ஸ்பெஷல் எல்லாம் இருக்கும். இது டிவி. இவர் தாங்க நம்ம அந்த இந்த வண்டி எங்கள் கம்பெனியில் புதுசாக இறக்கியிருக்காங்க. இவர் தான் இயக்கிட்டு இவர் தமிழ் ஆரிஜின், இந்தியன் ஆரிஜின் தான். இவர் 3வது தலைமுறை மலேசியன். மலேசியாவில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் சிதம்பரத்தை சேர்ந்தவருங்க. இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். பேர் குணா. ஸோ இவர் தான் இந்த கம்பெனியில் இந்த பஸ் முதல்ல இயக்குறாரு. ஸோ ரொம்ப அந்த டிரைவிங் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப எக்ஸ்போர்ட் இவர். ஸோ எனக்கே ஒரு சில டவுட்டுங்க இருந்தால் அவர்கிட்ட தான் கேட்டுக்கோங்க. வச்சுக்கோங்க. சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு விமானத்தில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த கைகளாக இது பண்ணால் சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஜார்ஜஸ் பாருங்கள் எல்லா சைடும். அதேமாதிரி லைட்டை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த கிளாஸ்லாம் ப்ரோக்கன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேம்பர்லாம் முன்ன கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சுவிட்சு போட்டாவே அந்த கண்ணாடி எக்ஸிட் வே ஓப்பன் ஆயிரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பட தேவையில்ல. ஒரு சொகுசான ஒரு பயணம் பண்ணலாங்க. டபுள் சைடும் சார்ஜிங் இருக்குது பாருங்கள். சீட்டுக்கு டபுள் சைடும். ஸோ ஒரு சைடு தான் சார்ஜ் நீ போகணும் நான் போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சீட்டும் கம்ஃபர்ட் நல்லா சூப்பரான ஒரு சீட்டுங்க. பஸ்ஸே பாருங்கள், ஒரு தியேட்டர் மாரி இருக்குங்களா, பார்க்க ஜம்முன்னு இருக்குங்களா. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம டேர்ன் பண்ணுறது தாங்க. எல்லாருக்கும் ஒரு அலர்ட்டோட மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ ஒரு முன்னாடி சிக்னல் இருக்குது, இல்லை ஏதோ விபத்து நடந்திருக்கு, எல்லாம் அலர்ட்டு இதில் இருக்கும். சிஸ்டம் தாங்க. சேம் கம்ப்யூட்டர் மாதிரி தான் இது. எல்லாம் சிஸ்டத்தில் எங்கெங்கே போகிறோம் வரணும் நம்ம செட் பண்ணி வச்சுனா அந்த ரூட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அதேமாதிரி இந்த ஃபயர் ஆகினா ஃபயருக்கான இது நம்ம ஊரில் வச்சுக்கிற மாரி. ஸோ இந்த பஸ்ஸை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கா பாருங்கள். இதில் 47 பேருங்க. கேப்டனோட ஓட்டுன கேப்டனோட 48 பேருங்க. ஸோ 48 பேர் பேசஞ்சர் அந்த பஸ்ஸில் பயன் பண்ணலாம். ஸோ நம்ம ஊர் மாரி பெரிய பஸ் இல்லைங்க, அது கொஞ்சம் ஷார்ட் பஸ் தான். ஸோ இங்கே சிங்கப்பூருக்கான ஏற்ற ஒரு பஸ் இது. அதேமாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா டிரைவ் பண்ணும்போது மட்டும்தாங்க அந்த இந்த மிரர் பாருங்கள், இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும், அங்கேருந்து பார்க்கும்போது என்ன நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக பேசஞ்சரை வாட்ச் பண்ணலாம். பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டும் கேப்டன் கரெக்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பஸ் பயங்கர அட்வான்ஸாக இருக்குங்க. நம்ம வண்டி மூவ் ஆகும்போது நம்ம மூவ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கூட தான் ஆக்சிலேட் ஆகும். இப்போ நார்மல் பஸ் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது கொடுத்தோம்னா இதாகாது. ஸோ ஒன் மோர் டைம் சொல்கிறேன், இவர் இந்தியன் ஆரிஜின், மலேசியா 3வது தலைமுறை, சிதம்பரத்தை சேர்ந்தவர்னு அவர் சொன்னார். ஆனால் ஊருக்கு வந்ததே கிடையாதுங்க. பேர் குணான்னு. ஸோ இங்கே இந்த பஸ்ஸு அந்த கம்பெனியில் பார்த்தா இவர் ரொம்ப எக்ஸ்போர்ட்டு, இந்த வாகனம் ஓட்டுறது போகிறது வரதெல்லாம். ஸோ அந்த பஸ்ஸு அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குங்க. சும்மா ஜம்மு ரதம் மாரி இருக்குங்களா.
ஸோ இந்த பஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து துவாஸ் ஏர்ல ஒர்க் பண்ணுற நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டிரைவ் பண்ணலான்னு தான் அந்த போயிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி ஜம்முன்னு போயிட்டுருக்கு. இது வந்து சிங்கப்பூரில் வந்து ஈசிபி அண்டர் கிரவுண்டுங்க. இதுலேயும் நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. ஸோ ஒரு டெஸ்டிங் டிரைவ் அவங்க கூட போகும்போது எடுத்தது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ஜம்முன்னு இருக்குங்க. பஸ் வந்து ஏர்கோன்லேருந்து எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுமாரி பயணங்கள் இதுமாரி பஸ்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து எங்கள் கம்பெனியில் வந்து இதுமாரி பஸ்ஸுங்க இப்போ வந்து இறக்கிட்டுருக்காங்க. ஸோ இது நல்ல பஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் பற்றி ஏதாவது தெரிஞ்சால் ஓட்டுநர் நண்பர்கள் பார்த்தாலும் சரி தான், இதை பற்றி தெரிஞ்ச நண்பர்கள், இதை சார்ந்து ஒர்க் பண்ணுற நண்பர்கள் இருந்தாலும் சரி தான், இதில் தவறான இன்ஃபர்மேஷன் கூட தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இன்னமும் இதில் நிறையா அட்வான்ஸ் இருக்குங்க. ஸோ பாருங்கள் ரோடு, லைட்டு எப்படிலாம் இருக்குது. நம்ம வந்து இது நைட்டில் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். டே மாதிரி இருக்குங்களா? ஸோ இதான் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அட்வான்ஸாக வந்து போயிட்டே இருக்குங்க. எந்த ஒரு விஷயம் வந்து அது ஒரு டெக்னாலஜி முறையில் வருது அப்படின்னா, அது சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு வந்து இறக்குறாங்க. ஸோ அதுக்கு காரணம் பொருளாதாரம். இங்கே எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா வேலை இருக்குது. உலகம் ஃபுல்லாகவே சிங்கப்பூரில் உள்ளவங்க வந்து எங்கேனாலும் போகலாம் வரலாம். எந்த ஒரு வீசாவோ இது தேவையில்ல. ஸோ இவங்க ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் தான் காரணம் அவங்க பணக்காரங்க, பொருளாதாரம் இருக்குது. அதனால் நாமளும் அதேமாரி மாறுவோம், உழைப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன்.